ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து இதை லைட்டாக பொன்னிறமாக வறுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 4லேருந்து 5 போல் வரமிளகாய், 2 பல் பூண்டு, அடுத்து நெல்லிக்காய், 5 பெரிய நெல்லிக்காயை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருவோம். நெல்லிக்காய் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்குனிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும். அதே சமயம் நம்ம உளுந்து பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வதங்கிடும். இந்த டைமில் லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக புளி, சின்ன துண்டு புளி, கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை ஆறட்டும், அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னிக்கு வதக்குனது நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். சின்ன தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு தண்ணி கலந்துக்கலாம். உங்களுக்கு இப்படியே துவையல் மாதிரி வச்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம். இல்லை கொஞ்சம் தண்ணி கலக்கி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். கொஞ்சம் மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலந்தாச்சு. இந்த சட்னி பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள். நம்ம கம்மியாக தான் போட்டோம், இவ்வளோ சட்னி வந்திருக்கு. 4லேருந்து 5 பேர் ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்க சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி கரெக்டாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக அந்த சட்னியை ஒரு டைம் நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். எப்போயுமே ஒரு டைம் நம்ம தாளித்து சட்னி ஊற்றினோம்னா அது ஒரு டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் கொஞ்சமாக தாளித்து ஊற்றிக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்சதுமே கடுகு பொரிஞ்சதுமே ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை சட்னியில் கொட்டிக்கலாம். பாருங்கள், சட்னி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. தாளித்து ஊற்றுனதுக்கு அதுக்கும் இன்னும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி சட்னி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெல்லிக்காய் சட்னி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் நீங்கள் செய்யலாம். டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். இதே மெத்தடில் நெல்லிக்காய் சட்னி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ மல்லித்தலை சட்னி செய்ய போகிறோம். நம்ம கடாயில் தாளிக்கவோ இல்லை வதக்கி இது மாதிரிலாம் எல்லாமே நம்ம பச்சையாக போட்டு தான் மல்லித்தலை சட்னி இப்போ நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடியது. நீங்கள் காலையில் நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சு வதக்கிட்டு ஆற வச்சு அதுக்கப்புறமா அரைக்கணும் அப்படின்னு தான் செஞ்சிட்ருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம சட்னி செஞ்சிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த மனம் கூட மாறவே மாறாது, கலரும் அப்படியே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சட்னி. நான் இதில் ஒரு 2 துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். துருவல் போடுறதுனா கூட நீங்கள் 1/4 மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் போட்டதுக்கப்புறமா நான் பச்சை மிளகாய் 6 சேர்த்துக்கிறேன். நான் எப்போயுமே சொல்கிறது தான், உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கணும். ஒரு சிலருக்கு சுத்தமாக காரமே பிடிக்கலைன்னா இந்த மாதிரி ஒரு மிளகாய் கூட போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை காரமே நாங்கள் சாப்பிட மாட்டோம், குழந்தைகள் கூட்ட போகிறோம் அப்படின்னா மிளகாய் சேர்க்காம கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் காரம் நல்லா சாப்பிடுவாங்க, அதனால தான் நான் அதிகமாக காரம் சேர்த்துக்கிறேன். அடுத்து சின்னதாக இந்த மாதிரி சின்ன சைஸில் குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அடுத்து வேர்க்கடலை 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 10 போல் பூண்டு பல். நான் குட்டியாக இருக்கிறதுனால ஒரு 10 எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு 4 இல்லைன்னா ஒரு 5 எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்ததாக நான் ஒரு அரைக்கட்டு அளவுக்கு மல்லித்தலை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு தடவை அரைச்சிட்டோம்னா சரியாக போயிடும், அதனால் அது இருக்குது. தேவையான அளவுக்கு உப்பு. இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பக்குவமாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், அப்படியே பச்சை கலரில் ஒரு அருமையான ஒரு சட்னி செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா? நம்ம எப்பயுமே மல்லித்தலையாக இருந்தாலும் புதினாவாக இருந்தாலும் நல்லா வதக்கிட்டு தான் சட்னி செய்வோம். இது போல் பச்சையாக போட்டு சட்னி செஞ்சு பாருங்கள். அந்த அளவுக்கு மனமும் சூப்பராக இருக்கும், அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது கூடவே கொஞ்சம் பொட்டுக்கடலையும் கொஞ்சம் வேர்க்கடலையும் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதை விட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது போல் ஒரு சட்னியை செஞ்சு இந்த மாதிரி தோசையை ஊற்றி இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும். நான் 2 துண்டு அளவுக்கு
தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் வேர்க்கடலை, 3 பச்சை மிளகாய், இது கூட சும்மா ஒரு 2 துண்டு இந்த போல், அதிக மாங்காய் வேணாம், இது போல் ஒரு 2 துண்டு மாங்காயை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இதை அரைச்சி எடுத்துருவோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துடலாம். சட்னி அரைச்சாச்சு, ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சூப்பராக நல்ல ஒரு கெட்டியாக இருக்கட்டும் இந்த சட்னி. ரொம்ப தண்ணியெல்லாம் கலக்க வேணாம், நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் தாளிப்பு சட்னிக்கு, அவ்வளோதான். சட்னி பண்ணுறதுக்கு ஒரு 5 பல் பூண்டு, 4 வரமிளகாய், 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், அடுத்து பொட்டுக்கடலை, இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, தேவையான உப்பு. இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு, இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நல்லா தண்ணியாக கலந்துக்கணும், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக கலந்துக்கிட்டால் இட்லியில் நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தாளிச்சிக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ இதை சட்னியில் ஊற்றிக்கலாம். சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய சட்னி, இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இந்த கோதுமை தோசையெல்லாம் செய்கிறோம் பார்த்திங்களா, அந்த கோதுமை தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ சட்னி ரெடி ஆயிருச்சு. இட்லி தோசை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா சட்டுன்னு ஒரு சட்னி அரைக்கணும், அவசரத்துக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பொட்டுக்கடலையும் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இருந்துட்டாலே போதும், சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆயிரும். வறுத்த வேர்க்கடலை தான் இது, வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் வேர்க்கடலை இது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் புளி, 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், தேவையான உப்பு. இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். பாருங்கள், சட்னி அரைச்சாச்சு, இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சட்னி ரெடி ஆயிருச்சு. அடுத்து தாளித்து ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ சட்னியில் ஊற்றிடலாம். சூப்பராக வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு.